யோசிக்காம ஆனா குடும்ப நிர்வாகத்தை பார்த்து அந்த குடும்பத்தை நிறுத்துற பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்ற படம் தான் இது. ஒருவேளை ரிலீஸ் ஆகி வேற எங்கேயாவது ஹிட் ஆச்சுன்னா இதுவும் ஒரு பேன் இண்டியா தான். பட் எனக்கு அப்படி தெரியல. நல்ல கதையை சொல்லணும், அதுல ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். என் படத்துல பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொடக்ஷன்ல பண்ணணும். அது நான் இன்னொரு ப்ரொடியூசரை காசு போட்டு பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அதனால நம்ம காசு போட்டு பண்ணுறோம். ஒவ்வொரு படத்துலையும் இடையூறு வருது, இடையூறு வருதுன்னு அது யார் தான் இடையூறு பண்றா, என்ன இடையூறு? அதான் இப்போ இது நிறைய பேர் கேட்குறாங்க அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னா அதை பத்தி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுதான் கிடைக்கும். இதை சொல்றதுக்கு காரணம் வந்து நான் இன்னொருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை. இங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி கடந்து வரணும்னா மேபி இந்த கேள்வி வருதுன்னா அதையே சொல்லாம தவிர்த்துக்கிறது ஈஸி தான். அந்த மாதிரி தடைகளை தாண்டதுன்றது இப்போ மேம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 48 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே இருக்கு. உங்க லைஃப்ல உங்களுடைய வேலையில அது எல்லாருக்குமே இருக்கும். அது மேடையில சொல்றதுக்கான காரணம் என்னன்னா என்னைய பிடிச்சவங்களுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால தைரியமா இதை கடந்து வர முடியுதுன்னு சொல்றதுக்காக மட்டும்தான். இது குறை சொல்லணும்னா ஈஸியா இருக்குதோ, இவ்வளவு மைக் இருக்கு, அழகா 4-5 பேரை சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்கி நியூஸ் ஆக்கிட்டு போலாம். இது அதுக்கான காரணம் இல்லை. அதுவே அதான் சார், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை கடந்துதான் இதை பண்ணிட்டு இருக்கோன்ற சொல்றேன். இது எங்கேயோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்ப அதை கடந்து அவங்க போற மாதிரி நம்மளும் போலாமான்ட்டு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவா இருந்தா போதுமானது மட்டும். அது எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே இருக்குது. அது எல்லாருமே தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நம்ம படத்தை பத்தி நம்ம படத்தை பத்தி பேசுறோமா ப்ளீஸ்? ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இவங்க எல்லாரையுமே கூட்டு வந்திருக்கேன். நான் இன்னொரு நாள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். அப்படி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிட்டா எல்லாருக்குமான தேவையும் இல்லாம போயிடும், மோனோபலியே ஆயிடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் எவ்வளவு பேருக்கு பிடிக்க வைக்கிறோன்றதுதான் நம்ம சினிமால இருக்கு. நான் எப்பவுமே அப்படிதான் பார்ப்பேன். இப்ப உள்ள 500 பேர் படம் பார்த்தாங்க, இது ஒரு 400 பேரை தாண்டி படம் பிடிச்சிருச்சுன்னா அது பிளாக் பஸ்டர் படம்.